இங்கே தெரிகிற ஹாட் பாக்ஸ் மட்டும் இல்லைங்க, இன்னும் உள்ள மலை மாதிரி குமிச்சு வச்சுருக்குறாங்க ஹாட் பாக்ஸ் எல்லாம். பாருங்கள், 2 அடுப்பு வெந்துக்கிட்டு இருக்குது, இன்னும் நிறைய அடுப்பு வேகுதுங்க. இந்த தெருவே இட்லி கடை தான். நம்ம இன்னைக்கு ஈரோட்டில் இருக்க கருங்கல்பாளையத்தில் குஷ்பு இட்லி எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறது தான் பார்க்க வந்திருக்கிறோம். பரபரப்பாக இயங்கிட்டு இருக்கிற இந்த கடையில் ரொம்ப நாளாக கேட்டு போக முடியல, எப்போவுமே பிஸியாக இருக்கிறாங்க அவங்க. ரொம்ப முயற்சிக்கு அப்புறமா அவங்களோட பிஸ்னஸ் எந்த தொந்தரவும் இல்லாமல் நம்ம வீடியோ எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மதிய நேரத்தில் போயிருந்தேங்க. போயிட்டும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வீடியோ எடுக்கிற மாதிரி இருந்தது. அவங்கக்கிட்ட ஃப்ரீயாக பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் வெயிட் பண்ணி பேசணும். ஏன்னா அவங்க பிஸியாக இருந்துகிட்டு இருக்கிற சமயத்தில் அவங்கள போய் தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணி இந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்தோம். எந்த தொந்தரவும் நம்மளுக்கும் இல்லாமல் அவங்களுக்கும் இல்லாமல் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்தோம். வாங்க, அவங்க குஷ்பு இட்லி செய்கிறதையும் அதுக்கான அளவுகளையும் சொல்லியிருக்கிறாங்க, பார்க்கலாம் அது எப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் பேருங்கம்மா? என் பேர் ஈஸ்வரி. ஈஸ்வரிங்களா? எவ்வளோ நாளாக இட்லி கடை நடத்திட்டு இருக்கீங்க? 30 வருஷம் ஆகுதுங்க. இதே அப்பா அம்மா வச்சிருந்தது, நாங்கள் அப்பா அம்மா வச்சிருந்தது நீங்கள் அப்படியே எடுத்து நடத்துறீங்க. சரி சரிங்க. ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ வியாபாரம் நடக்குங்க? அதெல்லாம் சொல்ல முடியும். ஒரு நாளைக்கு வியாபாரம் ஆகும், ஒரு நாளைக்கு வியாபாரம் கம்மியாக இருக்கும். அது இது விசேஷ நாளில் பொழுதுனிக்கு நடந்துகிட்டே இருக்குங்க. ஆர்டர் டைமில் கொஞ்சம் வியாபாரம் ஈஸியாக இருக்கும். மற்ற டைமில் ஹோட்டலுக்கு நாங்கள் இட்லி கொடுக்குறோம். ஓ, ஹோட்டலுக்கும் கொடுத்துருங்க? இங்கேருந்து ஹோட்டலுக்கு கொடுக்குறோம். 2 நேரம் ஹோட்டலுக்கு கொடுக்குறோம். சரிங்க. காலையிலையும் சாயங்காலம் டிஃபன் கிடையாது. ஓ சரி சரிங்க. மாவெல்லாம் நீங்களே ஆட்டிக்கிறீங்க? ஓரளவுக்கு அளவு சொல்ல முடியுங்களா? அளவெல்லாம் இது சொல்ல முடியும்? அளவு வந்து அண்டோட தான் நாங்கள் அரிசி போடுவோம். சரிங்க. அதனால் அளவு எனக்கு தெரியாது, ஆட்டம் அப்படிங்களா? ஓரளவுக்கு வீட்டில் செய்யலாம் அப்படின்னா என்ன அளவு நீங்கள் சொல்லுவீங்க? வீட்டில் செய்கிறவங்க ஒரு படி 2 படி போட்டு. ஒரு படிக்கு எவ்வளோ உளுந்து போடலாங்க? சும்மா ஒரு அது வந்து வீட்டில் வந்து ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ போடும். கிலோவுக்கு ஒரு 1/4 கிலோ போடும். 1/4 கிலோ உளுந்து போட்டுக்கலாம். வேறு இது கூட என்னங்க இதுக்கு குஷ்பு இட்லிக்கு ஏதாவது ஸ்பெஷலாக சேர்த்துணுங்களா? அப்படிங்களா? ஆமணக்கு விதை, கொட்டமுத்து மற்றபடி அது இல்லை. சரி சரிங்க. அது போட்டு நம்ம எப்படி தயாரிக்கிறோமோ அதே மாதிரி. சரி சரி. கரெக்டாக சொல்லணும்னா 4 படி அரிசிக்கு 3/4 படி உளுந்து சரியாக இருக்குங்களா? சரி சரிங்க. வெந்தயம் போடணுங்களா? வெந்தயம் தேவையில்ல? வெந்தயம் நாங்கள் போடுறது இல்லைங்களா? வெந்தயம் போடாத மட்டும்தான். உளுந்து கொட்டமுத்து விதை இது மட்டும் போட்டு. அது மட்டும். அரிசி வந்து குவாலிட்டியாக எடுக்கிறோம், மற்றபடி என்னதான் நம்ம குவாலிட்டியான அரிசி எடுத்து பருப்பு வாங்கி நம்ம கண்ணுங்கருத்துமாக நம்ம ஆட்டி வச்சு அதை இட்லி ஊற்றினோம்னாலும் 10 நாள் செஞ்சோம்னா 4 நாள் தாங்க சரியாக வரும். மீதி நாள் கொஞ்சம் இட்லி ஊற்றிக்குது, எப்போவும் ஒரு மாதிரி கல் மாதிரி இருக்குது, இல்லை ரொம்ப கொழன்னு போயிடுச்சு, ஏதோ டேஸ்ட்டு சரியில்லை அப்படின்னு. ஆனால் ரெகுலராக இவங்க ஊற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. இட்லி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்குமே கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக இந்த இட்லி பரிச்சயம் இருக்குதுங்க. ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா இந்த நாமக்கல் சைட்டில் எல்லாமே ஆர்டர் கொடுத்துருவாங்க. இட்லியை வாங்கிட்டு வந்திருக்காங்க குஷ்பு இட்லி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபங்க்ஷனில் சாப்பிட்ருக்கோம். கல்யாண வீடுங்கள்லேருந்து பெரிய காரியத்து வீடு எல்லாத்துக்குமே இட்லி அங்கே ஈரோட்லேருந்து வாங்கிட்டு வருவாங்க. அப்போலேருந்து இந்த இட்லி இதே தரத்தில் தாங்க இருக்குது. அப்படி இட்லி பார்க்கும்போதே கண்ணில் ஒத்திக்கலாம் போல் இருக்கும், அழகாக ஒரே இது போல். இப்போ நம்ம கண்ணு முன்னாடி தான் அவங்க ஊற்றுனாங்க, எதுவுமே அப்படி இப்படின்னு அளவு பார்த்து எதுவும் ஊற்றலை, அவங்க பாட்டுக்கு கலக்குனாங்க, எடுத்து ஊற்றுனாங்க. இட்லி பாருங்கள் எப்படி வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுதாங்க சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம்னு சொல்கிறது. பழக பழக தான் ஒரு செயல் எப்பவுமே செம்மையாகும். செய்கிற தொழிலை நேசிக்க கற்றுக்கணும். இட்லி எல்லாம் இப்போ ரெடி பண்ணி வச்சுருவீங்க, வேணுங்கிறவங்க வந்தால் வாங்கிக்கலாங்களா? அது வந்தால் வாங்கிக்கலாம். வெரி இட்லி நீங்கள் டைம் வந்தால் வாங்கிக்கலாம். சட்னி சாம்பாரிங்கள காலையில் 7 to 11 மணி மட்டும் இருக்கும். அதே மாதிரி நைட் வந்து 7லேருந்து 10:30 வரைக்கும். சரி சரிங்க. அதுக்கு மேலே 1 மணிக்கு அடிப்பாங்க. சரி 2 மணி உங்களுக்கு. சரி சரிங்க. அதனால் வந்து 2 நேரம் டிஃபன் கிடக்கும். சரி சரிங்க. கேட்குறவங்களுக்கு வந்து ஆர்டர் வீட்டில் கேட்டால் தட்டு இட்லி, சரிங்க, மினி இட்லி, இது மாதிரி எல்லாமே நீங்களே செஞ்சு கொடுக்குறீங்க? எல்லாமே நாங்கள். சரி சரி. மண்டபத்துக்கு போவோம், மாவாட்டி வச்சிட்டோம்னா ஆளுக்கு போய் மண்டபத்துக்கு அவங்களே போய் நல்லது கெட்டதுக்கு எல்லாத்துக்கும் எல்லாமே இல்லை ஏதாவது சின்ன விசேஷமாக இருந்தால் இங்கேயே வந்து வாங்கிக்குவாங்க. சரிங்க. இல்லைன்னா நீங்கள் கொண்டு வந்தே கொடுத்துருவீங்களா? இல்லை நான் கூட வர மாட்டாங்க, வந்து ஹோட்டலுக்கு மட்டும்தான். சரி சரி. வெளியில் மற்றபடி எல்லாத்துக்குமே வந்து நல்லது கெட்டதெல்லாம் வந்து எடுத்துட்டு போயிடும். இப்போ நீங்கள் ஹோட்டலுக்கும் நீங்களே செஞ்சு கொடுக்குறீங்க? ஆமாங்க. சரி. ஹோட்டலுக்கு மட்டும் டோர் டெலிவரி. சரி சரி. 2 நேரம் நாங்கள் கொடுக்குறோம். இப்போ அது மண்டபத்துக்கு இட்லி ஊற்ற போவோம். சரி, அங்கே போய் ஊற்றி கொடுத்துருவீங்க. மண்டபத்துக்கு வேணும்னா அங்கே போய். ஆமாங்க, அங்கே போய் 5000 10,000 கேட்க.
பிரவீன் இட்லி கடை. நம்ம விசாரிக்கும் போதே எல்லாரும் சொன்னது பிரவீன் இட்லி கடைங்களா, பிரவீன் இட்லி கடையான்னு கேட்டாங்க. குஷ்பு இட்லி மாதிரி பிரவீன் இட்லி ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் வர அளவுக்கு எல்லாரும் சொன்னாங்க. இப்படியே போங்க இப்படியே போங்கன்னு சொல்லிட்டு கடைக்கு போனோடனே பார்த்தா அந்த அம்மா சிரிச்ச முகத்தோட பேசும்போது அவ்வளோ சந்தோஷமா இருந்ததுங்க. பிரவீன் இட்லி கடை ஓனர் ஈஸ்வரி அம்மா பேசும்போது அவ்வளோ மகிழ்ச்சியாக பேசினாங்க. அவங்க முகத்தில் அவ்வளோ ஒரு தெளிவு, சந்தோஷம். நம்ம தொழில் செய்கிற ஒவ்வொரு பெண்களுக்கும் இருக்க வேண்டியதுங்க. நாம் செய்கிற தொழிலை ரசித்து செய்கிறதும் அதுக்கான ஒரு திட்டமிடுதலும் இருந்தால் இந்த மாதிரி சந்தோஷமும் தெளிவும் முகத்தில் தானாக வந்துருங்க. அதுதான் அவங்கக்கிட்ட பார்த்தோம். ரொம்பவே அழகாக தெளிவாக பேசினாங்க. கூட வேலை செய்கிறவங்ககிட்டையும் அந்த தெளிவும் கலகலப்பும் ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. பொழுதனைக்கும் வேலை செய்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சலிப்பு, எரிச்சல் அப்படின்னு இல்லாமல் ரொம்பவே அழகாக பேசினாங்க. அதை இந்த வீடியோவில் நீங்களே பார்க்கலாம். தொழில் செய்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த மகிழ்ச்சியும் தெளிவும் கண்டிப்பாக இருக்கணுங்க. அப்போ தான் நம்ம செய்கிற தொழில் ரொம்பவே நல்லாயிருக்கும். பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருமே டென்ஷனாக இருக்குது, எரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒருத்தரோட ஒருத்தர் பார்த்து சிரித்து பேச முடியாத முகத்தை திருப்பிக்கிட்டு போகிற இந்த காலத்தில் இந்த மாதிரி ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக தொழில் செய்கிறது பார்க்கும்போது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குதுங்க. ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி ஒரு தொழில் அமையணும். வேலை செய்கிறவங்க கூட சந்தோஷமாக பேசிக்கிட்டு, கடைக்கு வர கஸ்டமர்கிட்டையும் ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு அவங்களுடைய தொழிலை செய்யக்கூடிய திறமையை வளர்த்துக்கணும். இதுதான் ரொம்ப தொழில் செய்கிறவங்களுக்கான முக்கியமான ஒரு முதலீடுன்னு சொன்னால் இதை தான் சொல்லணும். நம்ம வர்ற கஸ்டமர்கிட்டையும் நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்ககிட்டையும் ரொம்ப அன்போடு நடந்துக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயங்க தொழில் செய்கிறவங்களுக்கு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் தொழில் செஞ்சால் அந்த தொழில் கண்டிப்பாக மென்மேலும் வளருங்க. இட்லி பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. டேஸ்ட்டும் சூப்பர். ஃபுல்லாக கடை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் எப்பயுமே. காலையில் என்ன நேரம் ஆரம்பிச்சிங்க? காலையில் 6:30 மணிலேருந்து ஆரம்பிக்கும். நைட் என்ன நேரம் வரல இருக்கும்? 11 மணி வரும். சட்னி சாம்பாரும் தந்துடுவீங்களா நீங்களே? சட்னி சாம்பார்லாம் நீங்களே தருவீங்களா? இட்லி மட்டும்தானா? இல்லை, சட்னி சாம்பார் நாங்களே வேணும்னா கொடுத்துருவீங்க, இல்லை இட்லி மட்டும்? 6:30 மணிலேருந்து 11 மணிக்கு சட்னி சாம்பாரோட வேணும். அதுக்கு முன்னாடி வந்து வெரி இட்லி மட்டும். இட்லி ரேட்டுங்க? வெரி 10 ரூபா. அது ஆர்டர் டைமில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஹோட்டலுக்கு நாங்கள் இட்லி கொடுக்குறோம். 2 நேரம் ஹோட்டலுக்கு கொடுக்குறோம். சரிங்க. காலையிலேயும் சாயங்காலம் டிஃபன் கிடையாது. ஓ, வந்து அண்டாவில் தான் நாங்கள் அரிசி போடுறோம். சரிங்க. இது வந்து வீட்டில் வந்து ஒரு 1/4 கிலோ வரைக்கும். நாங்கள் 1 கிலோவுக்கு ஒரு 1/4 கிலோ போடணும். வேறு இது கூட என்னங்க இதுக்கு குஷ்பு இட்லிக்கு ஏதாவது ஸ்பெஷலாக சேர்த்துணுங்களா? அப்படிங்களா? ஆமணக்கு விதை, கொட்டமுத்து மற்றபடி அது இல்லை. அரிசி வந்து குவாலிட்டியாக எடுக்கிறோம். அதுக்கு முன்னாடி அம்மா அப்பா வச்சுருந்தப்போ இருந்தது. அப்போ எங்களுக்கு விலைக்கு விட்டாங்க. நான் வந்து என்னுடைய மகனுக்கு கொடுத்துட்டேன். சரி சரி. இப்போ அவங்க எடுத்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. பையன் எடுத்து நடத்துறேன். எங்கள் பையன் தான் எல்லாமே மகளும் மகனும் பார்த்துக்கிறாங்க. அதை வந்து கூட மேடம் வந்து பார்த்துக்கிறேன். இட்லினா எப்போவுமே யாருக்கும் வீட்டில் சரியாகவும் வர்றது இல்லைங்களா? சரி, இந்த மாதிரி வீடியோ பார்த்து கொஞ்சம் நல்லா செஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் அளவு கேட்குறீங்களேன்னு கேட்க மாட்டேன். இட்லி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருவீங்க, வேணுங்கிறவங்க வந்தால் வாங்கிக்கலாங்களா? அது வந்தால் வாங்கிக்கலாம். வெரி இட்லி நீங்கள் டைம் வந்தால் வாங்கிக்கலாம். சட்னி சாம்பாரிங்களே காலையில் 7 to 11 மணி மட்டும் இருக்கும். அதே மாதிரி நைட் வந்து 7 to 10 வரைக்கும். சரி சரிங்க. அதுக்கு மேலே 1 மணிக்கு அனுப்பி. சரி 2 மணிக்கு உங்களுக்குலாம். சரி சரிங்க. அதனால வந்து 2 நேரம் டிஃபன் கிடைக்கும். சரி சரிங்க. ஆர்டர் இட்லி, ஆர்டர் இட்லி கேட்டால் தட்டு இட்லி, சரிங்க, மினி இட்லி, இது மாதிரி எல்லாமே நீங்களே செஞ்சு கொடுக்குறீங்க? எல்லாமே நாங்கள். சரி சரி. மண்டபத்துக்கு போவோம். மாவாட்டி வச்சிட்டோம்னா ஆளுக்கு போய் மண்டபத்துக்கு அவங்களே போய் நல்லது கெட்டதுக்கு எல்லாத்துக்கும் எல்லாமே இல்லை, ஏதாவது சின்ன விசேஷமா இருந்தால் இங்கேயே வந்து வாங்கிக்குவாங்க. சரிங்க. இல்லைன்னா நீங்கள் கொண்டு வந்தே கொடுத்துருவீங்களா? நான் கூட வர மாட்டாங்க. வந்து டெலிவரிக்கு ஹோட்டலுக்கு மட்டும்தான். சரி சரி. வெளியில் மற்றபடி எல்லாத்துக்குமே வந்து நல்லது கெட்டதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு போயிடும். இப்போ நீங்கள் ஹோட்டலுக்கும் நீங்களே செஞ்சு கொடுக்குறீங்க? ஆமாங்க. சரி. ஹோட்டலுக்கு மட்டும் டோர் டெலிவரி. சரி சரி. 2 நேரம் நாங்கள் கொடுக்குறோம். அரிசி குவாலிட்டியாக இருந்தால் இட்லி நல்லா வரும்னு சொல்லி சொல்கிறீங்க. அரிசி உளுந்து ரெண்டுமே குவாலிட்டியாக இருக்கணும். வீதி ஃபுல்லாகவே இட்லிக்கு தான் சொல்கிறாங்க அப்படிங்களா? இட்லி கடை சந்தைன்னு பேர் போயிடுச்சு. நாங்கள் அதுக்கு முன்னாடி அம்மா அப்பா வச்சுருந்தப்போ இருந்தது. அப்போ எங்களுக்கு விலைக்கு விட்டாங்க. நான் வந்து என்னுடைய மகனுக்கு கொடுத்துட்டேன். சரி சரி. இப்போ அவங்க எடுத்து நடத்திட்டு இருக்காங்க? பையன் எடுத்து நடத்துறேன். சரி சரி. நாங்கள் சும்மா பையன் தான் எல்லாமே மகளும் மகனும் பார்த்துக்கிறாங்க. நாங்கள் வந்து கூட மேடம் வந்து பார்த்துக்கிறேன். சரி சரி.
பருப்பு பயன்படுத்துவோம். அதான் ஏன்னா இட்லினா எப்போவுமே யாருக்கும் வீட்டில் சரியாகவும் வர்றது இல்லைங்களா. சரி இந்த மாதிரி வீடியோ பார்த்து கொஞ்சம் நல்லா செஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் அளவு கேட்குறீங்களேன்னு கேட்க மாட்டேன். தேவைப்படுறவங்க இங்கே வாங்கிக்கலாங்க இட்லி, குஷ்பு இட்லி.